இருக்கு சூர்யா. சூர்யா, இதுதான் அவர் வீடுன்னு நினைக்கிறேன். சரி, கேட்டு பார்க்கலாம். சார் சார், யார் நீங்க? கோயில் குருக்கள் வீடு இதுதானே? ஆமா, என் மாமா தான். தேவி, யாருமா இவா? தெரியல மாமா, உங்களை தான் தேடிட்டு வந்திருக்கா. என்னையா? நமஸ்காரம் வாங்க. சாமி. வணக்கம். நமஸ்காரம். ஆமா, யார் நீங்க? நாங்க சென்னையில இருந்து சித்தரை பார்க்க சித்தர் மலைக்கு வந்தோம். அவரை பார்த்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டோம். அவர் சித்தரடி சிவன் கோயில்ல வர பௌர்ணமி வரைக்கும் எங்களை தங்கி பூஜையை முடிச்சுட்டு போக சொல்லியிருக்காரு. ஆனா கோயில் எங்களை உள்ள விட மாட்டேன்றாங்க. ஈஸ்வரா, இதான் உன் சோதனையா? மன்னிச்சு கூட அம்பி. இன்னைக்கு காலையில ஒரு அசம்பாவிதம் நடந்துருது கோயில்ல. அதனால யாரையும் அங்க தங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயா, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு சித்தரை பார்த்துட்டு வரோம். கஷ்டம்னா சாதாரண கஷ்டம் இல்ல. கிட்டத்தட்ட 2 பேரும் செத்து பழச்சு மறுபிறவி எடுத்துட்டு தான் வந்திருக்கோம். நேக்கு புரியுதுடா குழந்தை. ஆனா கோயில் நிர்வாகத்தையும் போலீஸையும் தாண்டி என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க நினைச்சா கண்டிப்பா அது முடியும். மன்னிச்சு கூட அம்பி. நான் ஒரு சாதாரண குருக்கள் தான். தட்டுல விழுற காணிக்கைய வச்சுதான் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். என்ன வெறும் பூஜை பண்ணவும் மந்திரம் சொல்லவும் தான் கூப்பிடுவாளே தவிர கோயில் நிர்வாக விஷயத்துல என்ன தலையிட விட மாட்டாடா. இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் வந்து எவ்வளவு நாள் வேணாலும் தங்கலாம். உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டா. இல்லைங்க ஐயா, வர பௌர்ணமிக்குள்ள சித்தர் கொடுத்த இந்த கனியை சாப்பிட்டு முக்கால பூஜையும் முடிச்சாதான் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு சித்தர் சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. ஐயா, சித்தரை பார்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய கஷ்டங்களை தாண்டி நாங்க அவரை பார்த்துட்டு இங்க வந்திருக்கோம். ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் நாங்க எடுத்த முயற்சி எல்லாம் வீணா போயிடும். அப்புறம் சித்தரை பார்த்ததுக்கான அர்த்தமே இல்லாம ஆயிடுங்கய்யா. என்ன வேற ஒரு பொண்ணா நினைக்காம நீங்க பெத்த பொண்ணா நினைச்சு இந்த உதவியை மட்டும் செய்யுங்க ஐயா. மாமா, இவாளை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு மாமா. பேசாம இவாளை கோயில் நிர்வாகி சேஷாத்ரி மாமா கிட்ட கூட்டிட்டு போலாம். அப்புறம் அவர் என்ன முடிவு பண்றாரோ பண்ணட்டுமே. அம்மாடி, ஆத்த சாத்திட்டு வா. நீங்க வாங்க வாங்க. வா காயத்ரி. அப்படியா? எப்போ? நேத்து காலையில தான் சூர்யாவும் காயத்ரி போன் பண்ணி பேசுனாங்க. Thank God, நம்ம கும்பிட்ட கடவுள் நம்மள கைவிடல வனிதா. ஆமா ரேணுகா, இவ்ளோ சோதனையும் தாங்கின காயத்ரி ஒரு வழியா அந்த சித்தரையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாளாம். நிஜமாவா? என்னங்க இது? ஒரே இன்ப அதிர்ச்சியா இருக்கு. அவங்க 2 பேரும் பட்ட கஷ்டம் எதுவுமே வீண் போகல ரேணுகா. கஷ்டத்து மேல கஷ்டத்தை கொடுத்த கடைசியில அவங்க இஷ்டப்பட்டதை கொடுக்கறது தானே கடவுளோட வேலையே. எது எப்படியோ காயத்ரியோட பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த சித்தரடி கோயில்ல பூஜையை முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருவாங்க. சரி, அந்த சுப்பு சூர்யாவை தேடி போனான்னு சொன்னியே, அவளை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அவளை பத்தி தெரிஞ்சு நமக்கு என்ன ஆக போகுது? போனவ அப்படியே போய் சேர்ந்துட்டானா நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். நீ சொல்றது கரெக்ட் தான். அவ ஒருத்தினாலதான் எல்லாரோட நிம்மதியும் கெட்டு போச்சு. கடவுள் இருக்காரு ரேணுகா. நல்ல வேலை
சூர்யாவும் காயத்ரி உயிரோட வந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தது, நம்ம லக்ஷ்மி அத்தை சுப்புவை அடிச்சே கொன்னு இருப்பாங்க. அப்படி மட்டும் ஆயிருந்தா அவங்க என்ன அவளை கொல்றது? நானே அவளை கொன்னு இருப்பேன். சரி, எனக்கு வயிறு வேற பசிக்குது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. போற வேளை ஏதாவது சாப்பிட்டு போலாமா? வா. நீங்க சொல்றது எனக்கு புரியுது தம்பி. காலையில மரகதலிங்கத்துக்கு அப்படி ஒரு ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு இதை தவிர வேற வழி தெரியல தம்பி. சார், எங்களால அந்த மரகதலிங்கத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. தம்பி, நாங்க உங்களை தப்பா நினைக்கலீங்க தம்பி. ஆனா நீங்க எங்க சூழ்நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அது மட்டும் இல்ல தம்பி, இந்த விஷயத்துல இப்போ போலீஸும் தலையிட்டுருச்சு. அவங்கள கேட்காம நாங்க எந்த முடிவும் எடுக்க முடியாது தம்பி. கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? உன்னையே நம்பி வந்தா எங்களை இப்படிதான் கஷ்டப்படுத்துவியா? இன்னும் எவ்வளவுதான் எங்களை சோதிச்சு பார்க்க போற? இப்படி அணுவா கஷ்டப்படுத்துறதுக்கு எங்களை ஒரேடியா சாவடிச்சு காயத்ரி, உன் இடத்துக்கே கூட்டிட்டு போயிட வேண்டியது தானே? இப்படி சோதிச்சு சோதிச்சு உனக்கு சலிப்பு தட்டலையா? எல்லாரும் உன்கிட்ட வேண்டும் போது நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டுவாங்க. ஆனா நான் உன்கிட்ட வேண்ட ஒவ்வொரு முறையும் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டி இருக்க. ஆனா நீ எல்லாரையும் நல்லா வச்சுக்கிட்டு என்ன மட்டும் கஷ்டப்படுத்துறியா? காயத்ரி, நீ கை விடணும்னு முடிவு பண்ணிட்டா மொத்தமா விட்டுடு. அதை விட்டுட்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சு, விடுற மாதிரி விட்டு, என்ன அந்தரத்துல தொங்க விட்டு வேடிக்கை காட்டிட்டு இருக்க. ஆசை காட்டி மோசம் பண்றது, நம்ப வச்சு கழுத்து அறுக்கிறது, இதுதான் கடவுளுக்கு அழகா? காயத்ரி, அழாத காயத்ரி. அது சரி, உன் சன்னிதானத்துக்கு வந்து புலம்புனாலே காதுல வாங்கிக்க மாட்டேன். நான் இப்படி பைத்தியக்காரி மாதிரி ஆகாயத்தை பார்த்து கத்துனா உனக்கு காது கேட்டுருமா? சார், நான் காரு, பங்களா, காசு, நகைன்னு எதுக்குமே ஆசைப்படல. கல்யாணம் முடிஞ்ச ஒவ்வொரு பொண்ணும் பொதுவா ஆசைப்படுற மாதிரி நான் ஒரு குழந்தைக்கு தாய் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். அந்த ஆசை நிறைவேறும் போது ஏதோ ஒரு சூழ்நிலையை காரணம் காட்டி என் ஆசையை நிராசை ஆக்கிடாதீங்க. சார், மடிப்பிச்சு கேக்குறேன், இறக்கம் காட்டுங்க சார். உங்க கால்ல விழுந்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். எங்களை கோவிலுக்குள்ள போக விடுங்க ப்ளீஸ் சார். எந்திரிமா, எந்திரி. அம்மா எந்திரிக்கல, எந்திரி. என்ன காயத்ரி இது? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னால முடியல சூர்யா. கடவுள் கொடுத்த குழந்தை வரத்தை கடவுளே தட்டி பறிச்சிருவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாடி, பகவான் வரம் கொடுக்காம கூட இருப்பான், ஆனா கொடுத்த வரத்தை என்னைக்குமே தட்டி பறிக்க மாட்டான். உன் கண்ணீருக்கு கடவுள் கண்டிப்பா பதில் சொல்வாமா. சார் வணக்கம் சார். சாரி வந்தாரே. நமஸ்காரம். சூர்யா, நீங்க எங்க? சார், நீங்க சொன்னவர் இவர்தானா? இவாள உங்களுக்கு முன்னமே தெரியுமா? சூர்யாவை மட்டும் இல்ல, இவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்புறம் என்ன சேஷாத்ரி, அவளுக்கும் தெரிஞ்சவளா இருக்கா. இந்த பொண்ணை பார்த்தாலும் பாவமா இருக்கு, நீங்களும் அனுமதி கொடுக்கலாமே. இத பாருங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் நான் கேரண்டி. நீங்க தைரியமா இவங்களை உள்ள விடலாம். எல்லாம் சரிதான். காலையில தான் முடிவு பண்ணோம் கோயிலுக்குள்ள யாரையும் தங்கறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இன்னும் பொழுது கூட சாயல. அதுக்குள்ள நம்ம முடிவை மாத்திக்கிறது எனக்கு என்னமோ மனசு ஒத்துப்பட்டு வரல சார். மாமா, வயசுல சின்னவானா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாம எல்லாம் மனுஷாலோட முடிவு எல்லாமே காலத்துக்கேற்ப தேவைக்கேற்ப மாறிண்டே தான் இருக்கும். ஆனா கடவுளோட முடிவு மட்டும் எப்பவுமே மாறாது. சாமி சன்னிதானத்துக்குள்ள வரலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண நாம யாரு? அதனால இவா வரணுமா வேண்டாமான்னு அந்த அம்பாலே முடிவு பண்ணட்டும். சரியா சொன்ன தேவி, வாங்கோ அந்த அம்பாளையே கேட்டுருவோம்.
வாங்க சரி வாங்க போங்க. நன்றிங்கய்யா. பொன்னம்மா. பெரிய தாயி வாங்க. ஆ கட்டு கட்டி இருக்கிறங்க தாயி. ஆ இத குடுங்க தாயி. ஆ. எல்லாம் சரியாயிரும். சரி. பயப்பட தேவையில்ல. ஆ சரி. பத்து வயசுல தான் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியும். 6 வயசுல இருந்து நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். Watch 'em make you break it down. எங்க அப்பா எக்ஸ் மிலிட்டரி மேன். தவத்தில் கிடைக்காத தவம் நீ, எந்த யுகத்தில் கிடைக்காத யுகம் நீ. இந்தாயா சரியாயிருப்பா. காத்த வரையா அந்தப்பா எல்லாம் சரியா போயிரும். என்னப்பா? ஆ சரியா போயிரும் ராசா. சரி தாய். தாயி ஏய், கையெடு. ஆ, என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து டிராமா பண்றியா? ஏய். கிழவி. சுப்பு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பெரிய தாய் மரியாதை இல்லாம பேசுவேன். நம்பி வந்தவங்களுக்கு துரோகம் பண்ற இந்த கிழவிக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? மா பார்த்து பேசுமா, நீ இருக்கிறது எங்க ஊர்ல. போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப பேசிட்டு இருக்க. ஏய், என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்கு பயப்படுறதுக்கு நான் ஒண்ணு காயத்ரி இல்ல, சுப்புலட்சுமி. கூட்டமா வந்துட்டா நான் என்ன பயந்துருவேனா? வேணா சுப்பு, நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. இது உனக்கு நல்லதில்லை. ஏய், எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். ஓ ஊர் தானே சவுண்ட் விட்ட, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஏய், கை வச்சிருவியா மேல? அடிடா, அடிச்சு பாரு பாக்கலாம். என்னடா பாக்குற? நீ கெட்டவனா, நான் அதுக்கும் மேல. பொண்ணு தானே லேசா எடை போட்டுறத. என் சூர்யாவுக்கு ஏதாவது ஆச்சு, நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். உன்னையும் உங்க ஊரையும் சேர்த்து எரிச்சிருவேன். ஜா. காத்த வரையா தாயே, சி, என்னை அப்படி கூப்பிடாதாடா. உன்கிட்ட என்னடா சொன்னேன்? காயத்ரியை மட்டும் கூட்டிக்கிட்டு இவளோட புருஷனை இவகிட்ட விட்டுட்டு வரான்னு தானே சொன்னேன். அப்புறம் ஏன்டா இவ புருஷனை கொலை பண்ண போன? சுப்புவா இருக்க போய் பேசிக்கிட்டு இருக்கா. இதே நானா இருந்தா உங்க எல்லாரையும் வெட்டி போட்டிருப்பேன். முதல்ல இந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளுடா. மன்னிப்பு கேளுன்னு சொல்றல. என்ன மன்னிச்சுக்க சுப்பு. எம்மாடி சுப்பு, எங்களுக்கு தேவை அந்த காய்கறி தானே தவிர உன் புருஷனோட உயிர் இல்லம்மா. ஏதோ ஒரு வேகத்துல இப்படி பண்ணிட்டான், இவனை மன்னிச்சிருமா. ஆமா சுப்பு, நான் ஏதோ புத்தி கட்டி போய் இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. இந்த பாட்டி சொன்னதுக்காக உங்க எல்லாரையும் மன்னிக்கிறேன். பாட்டி, நான் எங்க அத்தை கிட்ட போன் பேசிட்டு வந்துடுறேன். சரி தாயி, நீ போய் பேசிட்டு வா. என்ன தாயி, இவகிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்ட? ஏ காத்த வரையா, இவளை சாதாரணமா இடப்பட்டுறாத. இந்த விஷயத்தை இப்படிதான் முடிக்கணும். அந்த காய்கறி நம்ம கைக்கு வரட்டும், அப்புறம் அந்த சூர்யாவையும் இவளையும் என்ன பண்றன்னு பாரு.
ஹலோ அத்தை, நீ எங்கம்மா இருக்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் பிள்ளையும் காயத்ரியும் உயிரோட தான் இருக்காங்க. தெரியும் அத்தை. என்னது? உனக்கு தெரியுமா? ஆமா அத்தை, நானும் அவங்கள பார்த்தேன். அது சொல்றதுக்கு தான் அத்தை இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா நான் அவங்க கிட்ட போய் பேசுறதுக்குள்ள கிளம்பி போயிட்டாங்க அத்தை. அவங்க எங்கேயும் போகலமா. அவங்க ஏதோ சித்தரடின்னு ஒரு ஊர் இருக்காமே, அந்த ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு தான் இப்ப போயிருக்காங்களாம். 2 பேருமே ஃபோன் பண்ணி எங்க கிட்ட சொன்னாங்கம்மா. சரிங்க அத்தை. அத்தை, இப்பதான் 2 பேரும் உயிரோட இருக்காங்கல்ல, எப்படியாவது மாமா கிட்ட சொல்லி எங்க அண்ணனை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க அத்தை. கண்டிப்பா சொல்றேன். நீ முதல்ல ஊருக்கு கிளம்பி வா. உன் புள்ள உன்னை ரொம்ப தேடுறாமா. சரிங்க அத்தை, நான் சீக்கிரம் வந்துடுறேன். பாட்டி. என்னம்மா? பாட்டி, அந்த சூர்யாவும் காயத்ரியும் இங்க ஏதோ பக்கத்துல சித்தரடிங்கிற ஒரு ஊர் இருக்காமே, அங்கதான் இருக்காங்களாம். நெசமாவா சொல்ற? ஆமா பாட்டி, இப்பதான் எங்க அத்தை சொன்னாங்க. டே காத்தவரையா, சுப்பு நம்ம கூட இருக்கிற ராசி, காயத்ரி நம்ம பக்கத்துல இருக்கிறா பாத்தியா? இன்னும் என்னடா நின்னுகிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் நம்ம பூவாய கூட்டிட்டு வந்து சுப்பு கிட்ட அவ புருஷனை ஒப்படைச்சிருங்க. சரி தாயி, கிளம்புங்க. ஏய் வாங்கடா. ஆத்தா, மகமாயி, அங்காள பரமேஸ்வரி, இவா 2 பேரும் உன்னையே நம்பி உன் சன்னதியை நாடி வந்திருக்கா. இவா எங்க தங்கலாமா வேண்டாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஆத்தாளே அனுமதி கொடுத்துட்டா, அப்புறம் என்ன? என்ன சேஷாத்ரி, இப்பவாவது இவாளை இங்க தங்க அனுமதிப்பேலா? என்ன ஓய், நான் பாட்டுல பேசிட்டே இருக்கேன், நீர் அமைதியாவே இருக்கீர். இல்ல குருக்களே, அம்பாள் கிட்ட சம்மதம் வாங்க, பூ போட்டு தானே பாப்போம். என்ன மாமா இது? அதான் அம்மன் மேல இருந்த பூ கனி மேல விழுந்து அம்மனோட சம்மதத்தை அவளே சொல்லிட்டாளே, அப்புறம் என்ன? காத்தடிச்சு கூட இது விழுந்திருக்கலாம் இல்லையா? என்ன ஓய், உமக்கு எல்லாத்துலயும் சந்தேகம் தானா? மன்னிச்சிருமா, இத நான் என் சந்தேகத்துல சொல்லல, காலங்காலமா காப்பாத்திட்டு வர அந்த மரகத லிங்கத்து மேல இருக்கிற பயத்துல தாமா சொல்றேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லம்மா, 3000 வருஷமா தலைமுறை தலைமுறையா பாதுகாத்துட்டு வரோம்மா. சாமி, சார் சொல்ற மாதிரி பூ போட்டே பாத்துடலாம். சரிம்மா, நீயே சொல்லிட்ட, நேக்கென்ன, சித்த இருமா, இதோ வந்துடுறேன். சிகப்பு பூ வந்தா ஆத்தா இவாளை இங்க தங்கறதுக்கு அனுமதி கொடுத்துட்டான்னு அர்த்தம். வெள்ளப்பூ வந்தா சரி, என்ன வருதுன்னு பாப்போம். இந்தாங்க சாமி.
ஆத்தா, இவ இங்க தங்கலாமா வேண்டாமான்னு நீதாம்மா ஒரு வழி சொல்லணும். ஓம் சக்தி. சேஷாத்ரி, நீங்களே ஒன்னு எடுங்கோ. சரிங்க சாமி.